ஆல் வணக்கம். பீராக் வெல்கம் டு தி ஷோ. WTC ஃபைனல் ஒரு வழியா ஆரம்பிச்சிருச்சு. IPL முடிஞ்ச ஜோர்ல இந்தியா இல்லாத WTC ஃபைனல். ஆனா உங்களுக்கு பிடிச்ச சவுத் ஆப்பிரிக்கா. உங்க இனிஷியல் தாட் சொல்லுங்க. எனக்கு பிடிச்ச சவுத் ஆப்பிரிக்கா. ஆனா அந்த பக்கம் இந்தியா இருக்கணும்னு ஆசைப்பட்டது உண்மை. பட் அன்பார்ச்சுனேட்லி அது நடக்கல. இந்த ஹோம் ஆஃப் கிரிக்கெட்ல ஆடுறாங்க. ஒரு மாதிரி ஒரு கடுபடான கண்டிஷன்ஸ் இருக்கிறது. நீங்க இப்போ நார்மலா நான் வந்துட்டு ஒரு ஃபேன் எப்பவுமே என்ன சொல்லுவேன், T20ல டாஸ் வின் பண்ணி பேட்டிங் ஆடுன்னு கத்துற ஒரு ஆளு. இப்ப கண்டிஷன்ஸை பத்தி நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் பாருங்க என்ன பண்ணணும். கடைசி 13 டெஸ்ட்ல பாத்தீங்கன்னா டீம் பேட்டிங் ஃபர்ஸ்ட் 4 தான் ஜெயிச்சிருக்காங்க. டீம் பேட்டிங் செகண்ட் 7 ஜெயிச்சிருக்காங்க. 2 டெஸ்ட் டிரா இருக்கு. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 244, ஆவரேஜ் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் 331, ஆவரேஜ் தேர்ட் இன்னிங் ஸ்கோர் 265, ஆவரேஜ் ஃபோர்த் இன்னிங் ஸ்கோர் 259. இது எப்படி போகும்னா, ஃபர்ஸ்ட் டே ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஆடுறதுக்கு. கண்ணப்பண்ண நாளையும் பாலு, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அப்ப டே 2 டே 3 ஒரு 3 செஷன் வரைக்கும் பியூட்டிஃபுல்லா இருக்கும் ஆடுறதுக்கு. டே 4 வந்து ஈக்குவல் கான்டெஸ்ட் பிட்வீன் பேட் அண்ட் பால். டே 5 கஷ்டமா இருக்கும். அதனால டாஸ் வின் பண்ணி போலிங் போட்டா நீங்க ஜெயிக்க முடியும்னு சொல்ல முடியாது. ஒரு சைசபிள் செகண்ட் இன்னிங்ஸ் லீடு இப்ப பாத்தீங்கன்னா 244, 331, ஒரு 90 ரன். 90ல இருந்து 120 ரன் நீங்க லீடு எடுத்துட்டீங்கன்னா, when you are bowling first, when you are in complete control, slender lead 30-40 ரன் எடுத்தீங்கன்னா அங்க மாட்டிப்பீங்க ஃபோர்த் இன்னிங்ஸ்ல. அந்த மாதிரியான ஒரு டிஃபிகல்ட் இது. இந்த 13 டெஸ்ட்ல பாருங்க டிஃபரன்ஸ் பாருங்க. ஓவரால் வந்து சீமர்ஸ் 396 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸ்பின்னர்ஸ் வந்து வெறும் 57 விக்கெட் எடுத்திருக்காங்க. சீமர்ஸோட ஆவரேஜ் 24.57, ஸ்பின்னர்ஸோட ஆவரேஜ் ஹை 42.54. 87% of the wickets have been taken by seamers. போது how you should select your team is going to be no nonsense idea. Highest first innings ஒரு 593 for 8, England South Africa way back 2008. Highest second innings score 524 for 4, England versus Ireland 2023. Not taking Ireland for granted, but England versus Ireland has got some weightage. Highest third innings score 478, England versus New Zealand, not too way back 2015. Highest fourth innings score 406, Australia versus England, way back in 2009. Highest successful chase என்ன தெரியுமா, 344 for 1, வெஸ்ட் இண்டீஸ் வர்ஸ் இங்கிலாந்து 1984. 7 வயசு எனக்கு அப்ப. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 282 for 3, இங்கிலாந்து வர்சஸ் நியூசிலாந்து 2004ல, 21 இயர்ஸ் முன்னாடி. ஸோ அதனால உங்களுக்கு டாஸ் வின் பண்ணி நீங்க போலிங் போட்டா ஜெயிக்க முடியும்னு நினைக்காதீங்க. யூ வுட் ராதர் திங்க் டு பேட் ஃபர்ஸ்ட் அண்ட் கெட் த டிமாண்ட்ஸ் அவுட் அண்ட் ஸ்கோர் பீராக் 3 2 தடவை 10. சொல்லிட்டீங்களே டாஸ் வின் பண்ணி பவுலிங் போடக்கூடாதுன்னு. பட் செகண்ட் தேர்ட் டேல பெஸ்ட் பேட்டிங் கண்டிஷன்ஸ் இல்ல. பெஸ்ட் பேட்டிங் கண்டிஷன்ஸ் இருக்கு சார். நீங்க ஒரு 90ல இருந்து 120 ரன் லீட் எடுக்கணும். நீங்க அவனை அடிக்க விட்டு 290 கொடுத்து 330 40 ரன் லீடுனா பயங்கர கஷ்டமா போயிடும். எனி சேஸ் மோர் தென் 240 இஸ் கோயிங் டு சேலஞ்ச் யூ. அதனால நீங்க என்ன பண்ணும், உங்களோட ஸ்ட்ரென்த்துக்கு தகுந்த மாதிரி எந்தெந்த டீம் எனக்கு எது பெட்டரோ அதுக்கு தகுந்த மாதிரி இது பண்ணும். நீங்க வந்து 4-7ன்றத பாத்தீங்கன்னா பிளைண்ட்லி வில் கோல். தட் இஸ் நாட் கோயிங் டு பி த சொல்யூஷன் இயர். டே 1ல பாருங்க 277 for 10 ஆவரேஜ் ஸ்கோர். அதுக்கப்புறம் பாருங்க எப்படி ஈஸ் அவுட் ஆகுது. டே 2ல 289 for 6, டே 3ல 283 for 7, டே 4 கொஞ்சம் கீழே இறங்குது 274 for 7, 266 for 10. 10 விக்கெட் டே 1 டே 5 ரெண்டுலயும் விழுறது ஒண்ணு போது வெரி கிளவர் on how are you going to approach this. யார் ரன் விக்கெட் எடுத்திருக்காங்க பாருங்க. ஸ்விங் bowlers ஜேம்ஸ் ஆண்டர்சன் லீட்ஸ் த பேக், 123 விக்கெட்ஸ். ஸ்டூவர்ட் பிராட் 113, இயன் போத்தம் ஒரு ஸ்விங் bowler. அதுக்கப்புறம் ஃபெட் ட்ரூமேன், பாப் வில்லிஸ் எல்லாருமே ஸ்விங் bowlers. கமால் டிமில் அடிச்சு போடுற bowler கிடையாது. தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ஹவ் ஆர் யூ கோயிங் டு ஸ்ட்ரைக் வித் த நியூ பால். ரன் அடிச்சவங்க எல்லாம் பாருங்க. ஜோ ரூட், கிரஹாம் கூச், அலிஸ்டர் குக், ஸ்ட்ராஸ், அலெக்ஸ் ஸ்டூவர்ட், இயன் பெல் அண்ட் டேவிட் கோவர். அதுல ஒரே ஒரு ஸ்டாட் தான் கொடுக்க விரும்புறேன். பவுண்டரி பர்சன்டேஜ் ஆஃப் ஜோ ரூட் who tops the run chart is only 45%. கிராம் கூச் 52, அலிஸ்டர் குக் 51, ஸ்ட்ராஸ் 51. இப்ப நீங்க எப்படின்னா ஒரு ஒரு நீங்க அதை ஃபர்ஸ்ட் 30 பால பார்த்துட்டீங்கன்னா you have to really make sure that you grind and one of these big players has to bat. இப்ப சவுத் ஆப்பிரிக்காவோட பிளேயிங் 11 அங்கதான் வந்துட்டு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி how are you going to select it right. ஐடன் மார்க்ரம் to open it, டோனி டிசோசி, தெம்பா பவுமா, டேவிட் வெடிங்கம், ரயன் ரிக்கில்டன், ட்ரைஸ்டல் ஸ்டப், வியான் பல்டர், மார்க்கோ யான்சன், கேஷவ் மகாராஜ், கஜிசோ ரபாதா அண்ட் டேன் பேட்டர்சன். இதுதான் உங்களோட பிளேயிங் 11 இருக்கணும்.
வெளியில உட்கார்றது செனூரன் முத்துசாமி, ஆட முடியாது. மகாராஜ் இருக்காரு, கைல் வரேனே, விக்கில்டன் இருக்காரு, ஆட முடியாது. கார்பின் போஷ் ஆர் வியான் முல்டர், கண்டிப்பா கார்பின் போஷ் தான் ஆடுவாரு. இந்த ஒரே ஒரு கேள்விதான் நிக்கும், லுங்கி எங்கிடி ஆர் டேன் பேட்டர்சன். ஐ வுட் ஹேவ் த கண்ட்ரோல் ஆஃப் டேன் பேட்டர்சன். இதை நீங்க ஒத்துக்கிறீங்களா? இல்ல பீடா கார்பின் போஷ் தான் ஆடணும், இல்ல பீடா லுங்கி எங்கிடி தான் ஆடணும்ன்றீங்களா? இல்ல ஓகே தான் பிராக் நீங்க சொன்னது. ரிக்கில்டன் எதுவும் சொல்லிருக்கலாம் விரைன், பட் ரிக்கில்டன் ரொம்ப நல்ல பெரிய பிளேயர் ஆயிட்டா இருக்கும். ஸோ நீங்க சொன்ன பிளேயிங்ல வந்து போவாங்க. அததான் போனோம். இப்ப என்ன பண்ணுவாங்க நான் சொல்லிடுறேன், லுங்கி எங்கிடி அப்படின்னு 11வது பேரை அவங்க அனௌன்ஸ் பண்ண போறாங்க. அதை நான் இப்பயே உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்ப ஆஸ்திரேலியாவோட பிளேயிங் லெவனை சொல்றேன். லெட் மீ நோ வெதர் யூ அக்ரி. இட்ஸ் கோயிங் டு பி உஸ்மான் கவாஜா, அந்த பார்ட்னர் இஸ் கோயிங் டு பி சாம் கான்ஸ்டாஸ், மார்னஸ் லபுஷேன், ஸ்டீஃபன் ஸ்மித், டிராவிஸ் ஹெட், அலெக்ஸ் கேரி, பியூ வெப்ஸ்டர், பேட் கமின்ஸ், மிச்சேல் ஸ்டார்க், நேத்தன் லயன் அண்ட் ஜாஷ் ஹேசல்வுட். வெளியே யார் உட்காருவாங்களோ, இந்த மேட் குனமான் லெப்ட் ஹேண்ட் ஸ்பின்னர் ஆடுறதுக்கு சான்ஸே கிடையாது. கேமரூன் கிரீன் போலிங் போடல அப்படின்றதுனால இங்க உள்ள வர முடியாது. இல்லைன்னா வெப்ஸ்டர் பேர்லர் வந்திருப்பாரு. ஸ்காட் போலண்ட் வெளியே உட்காந்துருக்காரு. ஒருவேளை ஜார்ஜ் ஹேசல்வுட்டுக்கு நெகில் இருந்ததுன்னா அவங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது. ஸ்காட் போலண்ட் இஸ் கோயிங் டு கெட் இன். அதுக்கப்புறம் என்னோட ஃபேவரட் பிளேயர், உங்களோட ஃபேவரட் பிளேயர் ஜார்ஜ் இங்கிலீஷ். என்ன கேட்டீங்கன்னா ஐ வில் கெட் ஜார்ஜ் இங்கிலீஷ் இன் பிளேஸ் ஆஃப் சாம் கான்ஸ்டாஸ். ஆனா அதை அவங்க பண்ண மாட்டாங்க. ஜார்ஜ் இங்கிலீஷ் ஆல்சோ ஸ்கோர்ட் டெபு செஞ்சுரி இன் ஸ்ரீலங்கா இன் டஃப் கண்டிஷன்ஸ். இதுதான் பிளேயிங் லெவனா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதை ஒத்துக்கிறீங்களா இல்ல சேஞ்சஸ் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்ல அதுதான் பிராக், போலாண்ட் அவங்க இந்தியா சீரீஸ்ல அப்படிதான் யூஸ் பண்ணாங்க. ஹேசல்வுட் எப்பெல்லாம் இன்ஜோட அப்ப யூஸ் பண்ணாங்க. அதே மாதிரி தான் இங்கிலீஷ் கண்டிப்பா ஆடுறது கொஞ்சம் கஷ்டம் தான் நம்ம நினைச்ச மாதிரி. ஸோ நீங்க சொன்ன பிளேயிங்ல தான் அவங்க ஆடுவாங்க. இப்ப டே 1 டே 5 யாரு முடிக்க போறாங்க அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னொன்னு சொல்றேன், 60% of the wickets have taken by spinners in the second innings and more predominantly on day 4 and day 5. Keshav Maharaj versus Nathan Lyon. Keshav Maharaj has been top notch. Nathan Lyon has got an edge. He knows how to bowl. And the experience and the legendary status of 500 plus wickets அந்த edge உங்களுக்கு இருக்கு. டே 1ல உங்களுக்கு எந்த டீம் விச் இஸ் கோயிங் டு டேக் அட்வான்டேஜ் இஃப் தே பால் ஃபர்ஸ்ட். இங்க பாத்தீங்கன்னா ஸ்டார்க் ஜெனியூனா ஸ்விங் பண்ணுவாரு. கமின்ஸ், ஜாஷ் ஹேசல்வுட் இஸ் கோயிங் டு சப்போர்ட். பியூ வெப்ஸ்டர் இஸ் சம்மன் இஸ் கோயிங் டு ரியலி கம் தேர் அண்ட் டேக் எவ்ரிதிங் அவுட் ஆஃப் இட். ஒரு 17 ஓவர்ல ஒரு 39 ரன் போடுற ஆளு. அங்க பாத்தீங்கன்னா ககிசோ ரபாதா, அவர் எந்த மென்டாலிட்டியில இருக்காரு அப்படின்னு எனக்கு தெரியல. பட் ககிசோ ரபாதா இஸ் ககிசோ ரபாதா. அந்த டேன் பேட்டர்சன் கிளாஸ், அதுல எந்த சந்தேகம் கிடையாது. வியான் முல்டருக்கும் அங்கே இங்கே டெஃபினட்டா அலையும், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. டேன் பேட்டர்சன் ஆடினா தட் போலிங் அட்டாக் வில் லுக் குட், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பேட்டிங் டாப் 7 அவங்க தே பேட் டீப். பட் ஆஸ்திரேலியா has got some genuine match winners. எஸ், சவுத் ஆப்பிரிக்கா இஸ் ஆல்சோ வெரி குட், பட் ஆஸ்திரேலியா கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கு. அதனால அன்பார்ச்சுனேட்லி என்னோட மனசாட்சியை தூக்கி எரிஞ்சிட்டு the edge is going to be for ஆஸ்திரேலியா 53-47. இந்த தடவையும் கயானா ஜெயிச்ச மாதிரி, ஆர்சிபி ஜெயிச்ச மாதிரி சவுத் ஆப்பிரிக்கால அதான் ஜெயிக்க போகுது. என் மனசுல பால வாக்க போறீங்களா இல்ல ஆஸ்திரேலியா அப்படின்னு மனசை கரெக்டா வச்சுக்கிட்டு சொல்ல போறீங்களா? இல்ல எனக்கு நம்ம ஆஸ்திரேலியா தான் ஜெயிக்கும்னு தோணுது பிராக். கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. நீங்க இவ்வளவு தூரம் சொல்லிட்டீங்க. ஐ வில் ஆல்சோ கோ வித் ஆஸ்திரேலியா. ஃபேண்டசி போலாமா? அததான் சொல்றேனே. இப்போ ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் ஈஸியா வந்து இதை மாத்தி விட்டு என்னால ஐ கேன் கிவ் எட்ஜ் டு சவுத் ஆப்பிரிக்கா. தட் இஸ் சீட்டிங் த வியூவர்ஸ். அதை நான் பண்ண மாட்டேன். பட் ஐ வில் பி அ ஹார்ட் கோர் சவுத் ஆப்பிரிக்கன் சப்போர்ட்டர். ஐ வாண்டட் தெம் டு வின். லெட் அஸ் சி. இப்ப இந்த இதை பத்தி சொல்லிட்டேன் எந்த மாதிரி இருக்கும்னு. இப்ப டே 1 டே 5 உங்களுக்கு கஷ்டமா இருக்கும்னு. அதனால பேட்டிங் இஸ் நாட் கோயிங் டு பி ஈஸி. இப்ப பேட்ஸ்மேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரயான் ரிக்கில்டன் இஸ் எக்ஸ்பெக்டட் டு பேட் லேட் டவுன் த ஆர்டர். சவுத் ஆப்பிரிக்கால இருந்து ஐ எம் பிக்கிங் ரயான் ரிக்கில்டன், அதுல எந்த சந்தேகம் கிடையாது. I'm also going to pick Marco Jansen, whose tall, whose release is going to be very high, bounce இருக்கும். உங்களுக்கு வந்து பேட்டிங்கும் ஆடுவாரு. ஆஸ்திரேலியால ஐம் பிக்கிங் ஸ்டீஃபன் ஸ்மித், ஐம் பிக்கிங் டிராவிஸ் ஹெட் அண்ட் ஐம் பிக்கிங் ஜாஷ் ஹேசல்வுட். இதுதான் என்னோட 5 பிக்கு. உங்களோட 5 பிக்க கொடுங்க. ஸ்டார்க்கு, ரபாடா. ரபாடா எவ்வளவு பேடா இருந்தாலும் அவங்க 2 பேரும் விட முடியாது. ஆர்வின் பாட்ஸ் அதே மாதிரி தான், பேட்டிங்கும் பண்ணுவாரு. அதனால அவரையும் விட முடியாது. பெட்டிங்ஹாம் ஒரு குவாலிட்டி பிளேயர், அதனால பெட்டிங்ஹாமும் கண்டிப்பா எடுக்க போயிட்டார். அதுக்கப்புறம் பேட் கமின்ஸ் விட முடியாது. பேட் கமின்ஸ் என்னோட ஃபைவ்ல இருப்பாரு. ஸோ இதான் என்னோட பிக்ஸ்: ரபாடா, ஸ்டார்க்கு, கமின்ஸ், பெட்டிங்ஹாம், கார்வின் பாஷ். சார் கார்பின் போஷ் ஆடுறது கொஞ்சம் டவுட். மல்டரா ஓகே, அப்ப கார்பின்? மாத்திடலாம். கார்வின் பாஷ் நம்ம தூக்கிடலாம். சாம் கான்ஸ்டாஸ் என்னவோ திடீர்னு எனக்கு தோணுது எடுக்கலான்னு. அவரும் டவுட்டா? இல்ல இல்ல, அவரு கண்டிப்பா ஆடுவார். இல்ல அவர் ஆடலன்னா மல்டர் ஆடுவாரு. ஒரு ஆல்ரவுண்டர் ஆடிடுவாங்க. மல்டார், அதான் மல்டர் எடுக்கலாம். அந்த ஸ்பாட்ல யார் வராங்களோ அவங்க எடுக்கணுங்கிற. கார்வின் பாஷ் ஆடலன்னா மல்டர் எடுத்துருங்க. ரபாடா, ஹேசல்வுட், ஸ்டார்க் எடுத்துருங்க.
பெட்டிங்ஹாம் எடுத்துருங்க. இதுதான் என்னோட பிக்ஸ். இப்போ ஃபேண்டசி பார்த்தாச்சு. இப்போ 2 பேரும் ஆஸ்திரேலியான்னு சொல்லியிருக்கோம். கண்டிஷன்ஸ் காம்பினேஷன் டே வைஸ் எப்படி போகணும் பீடாக் சொல்லிட்டாரு. ஃபைனல் தாட்டு சொல்லிருங்க பீடாக். அதான் நான் சொல்றேனே, நான் சொல்ற இந்த அனாலிசிஸ் சீரீஸ்ல நானே வந்து என் பேச நானே கேட்க மாட்டேன். தளபதி விஜய் சொல்ற மாதிரி பக்கத்துல ஒருத்தர் இருக்காரு பாருங்க, அவரு யார் ஜெயிப்பார்னு சொன்னாதான் சொல்லுவேன். அது என் மனசை அவர் உடைச்சிட்டாரு. பட் நியாயம் இஸ் நியாயம். இஸ் புட்டிங் இஸ் மணி அண்ட் பீடாக் ஆஸ்திரேலியா. நீங்க தான் ஆர்சிபி சொன்னீங்க, நான் பஞ்சாப் ஜெயிக்கும்னு சொன்னாங்க ஃபைனல் ஐபிஎல். அதெல்லாம் எப்போ ஒரு தடவை உங்களுக்கு தவறும், எனக்கு டெய்லி தவறுது. இப்ப நான் வந்து என்னோட அனாலிசிஸ்ல ஆஸ்திரேலியா சொன்னேன். பட் ஆனா அவரு கொடுக்குறாரு பாருங்க ஆணித்தரமா, தட் இஸ் வாட் இஸ் இம்பார்ட்டன்ட். பட் ஒன் டே இட் ஹஸ் டு பிரேக். ஆர்சிபி 17 வருஷம் கழிச்சு உடைச்சிருக்காங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா எப்பயாவது உடைச்சுதான் ஆனும். அது இப்ப வருமா அப்படின்றத பார்ப்போம். வில் கம் every day once the game gets over to see who is having edge after every day with your very own octopus. Until then, thanks a lot and bye bye.